தாய் மக்களே, சைவ நெத்திலி மீன் குழம்பு செய்யலாமா கோயம்புத்தூர் ஸ்டைலில்? அதுக்கு நீங்கள் வாழைப்பூ தனியாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 20 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4-5 வரமிளகா, 2 தக்காளி, அப்புறம் தேவையான அளவு தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் தனியாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து பஜ்ஜி மாவு பார்த்து கரைச்சி இந்த வாழைப்பூயும் அதில் நினச்சி நீங்கள் பஜ்ஜி மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து இந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சு வச்சிருந்த அந்த வாழைப்பையும் சேர்த்துனிங்கன்னா அருமையான சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் வந்து குழந்தைங்களுக்கு பஜ்ஜியாகவும் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.